Hello viewers, good evening. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வித் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் we have seen that வேரியேஷன் ஆஃப் ஃபெர்மி லெவல் வித் டெம்பரேச்சர் அண்ட் வேரியேஷன் ஆஃப் ஃபெர்மி லெவல் வித் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வித் டெம்பரேச்சர் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வேரியேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் it is called as variation of carrier concentration, that means electron concentration and hole concentration வித் டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது நமக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படி ரைஸ் ஆகும், எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ தட் we can assume that n type semiconductor. ஓகேங்களா? ஒரு n type semiconductor கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தட் n type semicondutor it is a doped semiconductor and the pentavalent material like arsenic, antimony, bismuth doped with intrinsic semiconductor we can get immediately n type semiconductor. Majority charge here is electron and minority charge here is holes, where the donor energy level is formed by the fifth electron of the பென்டாவலண்ட் எலமெண்ட். ஓகேங்களா? பென்டாவலண்ட் எலமெண்ட் ஃபிஃப்த் எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்னா ஒரு எனர்ஜி லெவலாக கிரியேட் பண்ணும். அதுக்கு பேர் டோனார் எனர்ஜி லெவல். தட் மீன்ஸ் த ஃபிஃப்த் எலக்ட்ரான் விச் இஸ் ரெடி டு மூவ். ஓகே, ஸோ தட் ஒன்லி வி கேன் ட்ரா த டோனார் எனர்ஜி லெவல் நியர் பை த கண்டக்ஷன் பேண்ட். கண்டக்ஷன் பேண்ட் பக்கத்தில் போனோம். ஏன்னா எலக்ட்ரான் என்ன பண்ண ரெடியாக இருக்கும் மூவ் ஆகிறதுக்கு, அதனால நம்ம பக்கத்தில் போடுறோம். ஓகே, தட் மீன்ஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்லலாம், அது கூட நம்ம. ஓகே, ஸோ தட் நமக்கு பென்டாவலண்ட் மெட்டீரியல் டோப் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நமக்கு டோனார் எனர்ஜி கிடைக்கும். இது கண்டக்ஷன் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட். ஈஸிங்கிறது பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் எனர்ஜி இந்த கண்டக்ஷன் பேண்ட், EV பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எனர்ஜி இந்த வேலன்ஸ் பேண்ட். ஓகே, ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதான் நமக்கு எய்ம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ஸோ தட் we should consider n type semiconductor ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஜென்ரலாகவே செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், the electron goes from when the temperature is increasing gradually, the electron goes from first donor energy level to conduction band. ஓகே, இங்கே இருக்கிற டோனார் எனர்ஜி எலக்ட்ரான் பண்ண எலக்ட்ரான் என்ன பண்ணும் நமக்கு இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஓகே, ஸோ தட் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் நமக்கு வேகமாக இங்கே போகும். இங்கே இருக்க எல்லா எலக்ட்ரானும் நமக்கு இங்கே போயிடும். டோனார் எனர்ஜி, ஆல் த டோனார் எலக்ட்ரான்ஸ் இந்த டோனார் எனர்ஜி லெவல் ஃப்ரம் த டோனார் எனர்ஜி லெவல் கோஸ் டு கண்டக்ஷன் பேண்ட். டோனார் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், எல்லா டோனார் எனர்ஜியில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் ஃபர்ஸ்ட் எங்கே போகும், கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஸோ தட் இமீடியட்லி த கான்சன்ட்ரேஷன் இஸ் suddenly increasing, so that we have to mention this curve. ஓகே, இந்த கர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா log NA. ஓகேங்களா? அதாவது எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன், இது நமக்கு ஹோல் கான்சன்ட்ரேஷன். லாக் இங்கே பார்த்தீங்கன்னா y ஆக்சில் 1/t போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஏன் இந்த லாக் இந்த 1/t எடுக்கணும் பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி நம்ம படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து லாக்ல தான் போடுவோம். இங்கே வந்து நமக்கு 1/t தான் நம்ம எக்ஸசைஸ் எடுப்போம். ஓகே, ஸோ 1/t நமக்கு என்ன, நமக்கு இங்கே டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்டெரக்டாக நமக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்க, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னா the electron goes from donor energy level to conduction band. ஓகேங்களா? டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எங்கிருந்து போகும், நமக்கு டோனார் எனர்ஜி லெவலுக்கு ஃபிஃப்த் எலக்ட்ரான் எங்கே போகும், நமக்கு கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஸோ தட் நமக்கு என்ன நடக்கணும்னா இம்மீடியட்டாக கான்சன்ட்ரேஷன் நமக்கு ரைஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதிரி ரைஸ் ஆகும். ஓகே, இங்கே பாருங்க, இந்த மாதிரி the electron goes from donor energy level to conduction band. ஓகே, சடனாக நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். the energy gap between the donor energy level and the conduction band is very less. ஓகே, ஃபீபிளும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், எலக்ட்ரான் வந்து சடனாக நமக்கு ரைஸ் ஆயிரும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் நமக்கு இங்கிருந்து இங்கே பொசிஷன் ஆகும். இந்த இடத்துல நமக்கு கான்சன்ட்ரேஷன், இந்த ரீஜனில் நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஹையாக வரும். ஓகேங்களா? சடனாக ரைஸ் ஆகும் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் கோஸ் ஃப்ரம் டோனார் எனர்ஜி லெவல் டு கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சு. எல்லா எலக்ட்ரானும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் இருக்குங்களா, இந்த ரேஞ்ச் ஒன்று எலக்ட்ரானே நமக்கு போகாது. ஓகே, அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், எக்ஸாஷன் ரேஞ்சுன்னு சொல்றோம். ஓகே, தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். இங்கே இருக்க கான்சன்ட்ரேஷன் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். எப்போ இந்த எனர்ஜி லெவலை கிராஸ் பண்ணுற வரணும், இந்த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசிங், இந்த எனர்ஜி லெவலை கிராஸ் பண்ணுற வரணும் இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் எக்ஸாஷன் ரேஞ்ச். ஓகே, எக்ஸாஷன் என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் கான்சன்ட்ரேஷனா. ஓகே, ஸோ தட் when the temperature is increasing extremely என்ன நடக்கும்னா again the electron goes from valence band இருந்து என்ன பண்ணும், நமக்கு இங்கிருந்து போகும். ஓகே, அதனால தான் நான் சொல்றேன் again the electron goes from valence band to conduction band. again என்ன பண்ணும், நமக்கு கான்சன்ட்ரேஷன் நமக்கு மறுபடியும் நமக்கு இங்கிருந்து எலக்ட்ரான் இங்கே போகும். இங்கிருந்து இங்கே இருக்கிற ரீஜனில் கான்சன்ட்ரேஷன் நமக்கு ரைஸ் ஆகும். ஓகே, so the electron goes from valence band to conduction band, so that only we can mention the intrinsic range நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இதை வந்து நமக்கு எக்ஸாஷன் ரேஞ்ச். எக்ஸாஷன்னா கான்ஸ்டன்ட் லெவல், நமக்கு ஒரு சோர்வுன்னு அர்த்தம். ஓகே, தமிழில் எக்ஸாக்டாக சொன்னால் அதுக்கு பேர் சோர்வு, அதாவது எந்த சேஞ்சுமே இருக்காது, அப்படியே இருக்கும். அது வந்து கான்ஸ்டன்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணும். ஸோ எலக்ட்ரான் கோஸ் ஃப்ரம் டோனார் எனர்ஜி லெவல் டு கண்டக்ஷன் பேண்ட்னா இம்பியூரிட்டி ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ரின்சிக் ரேஞ்சுன்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு எக்ஸாஷன் ரேஞ்சுனா இங்கே எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகே, அதாவது இந்த இடம் வரலும் நமக்கு இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இங்கிருந்து இங்கே போகிற வரலும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டே இருக்கும். ரைஸ் பண்ணிட்டே இருந்தாலும் என்ன பண்ணும், இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இங்கே இந்த டோனார் எனர்ஜியில் இருக்கிற எலக்ட்ரான் மட்டும் கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும்.
எப்போ வந்து டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா ரைஸ் பண்ணும்போது என்ன இருக்கும்னா வேலன்ஸ் பேண்ட் வந்து எலக்ட்ரான் என்ன பண்ணும் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும் ஓகே அட் தட் டைம் we have mentioned the intrinsic range okay the electron இந்த ரேஞ்சில் என்ன பண்ணும் C and D ரேஞ்சில் the electron goes from valence band to conduction band okay so இது intrinsic range அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் கான்சன்ட்ரேஷன் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான் இங்கிருந்து இங்கே போனாங்க எங்கே என்ன நடக்கும் நமக்கு இங்கே ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிடும் ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டாட் லைனில் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டுறோம் ஓகேங்களா ஸோ நமக்கு இங்கிருந்து எலக்ட்ரான் இங்கே போனாவே இங்கே என்ன ஹோல் ஃபார்ம் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் இங்கிருந்து நமக்கு என்னவும் நடக்கும் இங்கே நமக்கு கண்டக்ஷன் நடக்கும் ஓகே அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நடக்கும் இங்கே ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகே ஸோ அந்த ஹோல்ஸ்னா இன்ட்ரின்சிக் ரேஞ்சில் நமக்கு நடக்கும் அப்படியே நமக்கு ரெண்டு கரு நமக்கு இந்த இடத்துல வந்து மீட் ஆகும் ஓகே ஹோலோட கான்சன்ட்ரேஷனும் எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷனும் இந்த இடத்துல நமக்கு மீட் ஆகி ரெண்டும் ஒரே மாதிரி நேச்சர் நமக்கு கொடுக்கும் ஓகே ஸோ இதுதான் வேரியேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வித் டெம்பரேச்சர் மொத்தம் அப்போ என்ன நடத்தும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஜென்ரலாக கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் இஸ் இன்க்ரீசிங் கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஓகே ஸோ A to B வரலும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கோஸ் ஃப்ரம் donor energy level to conduction band that means that is called as doped region or extrinsic range or impurity range okay that and again the excitation region is maintained from B to C that means the constant level அப்படியே மெயின்டைன் பண்ணும் okay again from C to D the electron goes from valence band to conduction band so that the concentration is again immediately increases okay so that is the variation of concentration with the temperature ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் போடுறது எக்ஸாமுக்கு போடும்போது நீங்கள் இதை மட்டும் போட்டிங்கன்னா போதும் ஓகே நம்ம கொஸ்டினை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் எழுதணும் ஏன்னா வேரியேஷன் ஆஃப் ஃபெர்மி லெவல் வித் கான்சன்ட்ரேஷனா வேரியேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வித் ஃபெர்மி லெவலாங்கிறது நல்லா படிச்சுட்டு தான் எழுதணும் ஸோ வேரியேஷன் ஆஃப் ஃபெர்மி லெவல் வித் கான்சன்ட்ரேஷனா போன கிளாஸில் பார்த்தது ஓகே லாஸ்ட் வீடியோ நான் போட்டுருப்பேன் அதை போய் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் கேரியர் கான்சன்ட்ரேஷன் வித் டெம்பரேச்சர் ஓகே ஸோ நீங்கள் இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க்கில் ஸ்பிளிட் அப்பில் கேட்பாங்க இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க இந்த டயக்ராம் மட்டும் நமக்கு 2 மார்க் கூட ட்ராப் பண்ணி நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அவ்வளோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மெயினாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ